கரங்களை உயர்த்தி சொல்ல. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. 131 நாட்களை 2025 வருஷத்தில் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்ல. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களோடு நான் பேச போகக்கூடிய சங்கீதமும் 131 தான். 131 days has been given to us this year 2025, and today Psalm chapter 131. இன்னைக்கு நம்ம வாசித்த பகுதியும் 131 சங்கீதம். அதில் இருந்து செய்திகளை நாம் இன்னைக்கு கவனிக்க போகிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். யாராகிலும் ஒருத்தர் மறுபடியும் 131 சங்கீதத்தின் முதலாவது வசனத்தை வாசித்துருவோமா? 131 சங்கீதத்தின் முதலாவது வசனம். எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. ஜெபம் செய்வோம். எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த காலவேளையிலே இந்த சங்கீதம் 131 அதிகாரத்தில் உள்ளதான வார்த்தைகளை, வசனங்களை, அதில் உள்ளதான ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள, உம்முடைய வசனத்தின்படி வாழ கற்றுக்கொள்ள உம்முடைய ஆவியானவர் எங்களுக்கு போதிக்கும்படி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். இயேசுவின் நாமத்தில் சபையார் யாவருக்கும் வாழ்த்துக்கள். இயேசுவின் நாமத்தில் சபையார் யாவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த சங்கீதம் 31 சங்கீதத்தை 131 சங்கீதத்தை படிக்கும் பொழுது தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். இந்த சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது என்ன சொல்கிறார் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். என் இருதயம் இருமாப்பு உள்ளது அல்ல, என் கண்கள் மேட்டுமை உள்ளதும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் என்ன பண்ணுறதில்ல, தலையிடுறது கிடையாது. அப்படின்னா தாவீது எப்படி தன்னை அறிமுகப்படுத்துகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தான் யார் அப்படின்றத தாவீது சொல்கிறார் என்பதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கு என்ன இல்லை அப்படின்னா, கண்ணை பற்றி சொல்கிறாரு, இருதயத்தை பற்றி சொல்கிறார். முதல்ல இந்த சங்கீதம் 131 மறுபடியும் அந்த வசனத்தை படிக்கிறோம். கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. பாருங்க, என் இருதயத்துல என்ன இல்லை? என்னங்க? இருமாப்பு இல்லை. அவர் என் கண்களில் என்ன இல்லை? பெருமை இல்லை. நான் இந்த சங்கீதத்தை தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிற வேளையில் நிறைய காரியங்களை எனக்கு இந்த சங்கீதத்திலிருந்து நான் கற்றுக்கொள்ள முடிந்தது. இப்போது தாவீது குறித்து நம்ம முதல்ல பார்க்கலாம். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு எக்ஸ்பிளைன் அபவுட் டேவிட்டை பற்றி நம்ம முதல்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னா, 1 சாமுவேல் 17 அதிகாரத்தில் 28வது வசனத்தை பார்க்கலாம். 1 சாமுவேல் 17 அதிகாரத்தில் 28வது வசனம். 28வது வசனம். 1 சாமுவேல் 17 அதிகாரத்தின் 28வது வசனத்தில் அவங்க பிரதர் தாவீதோட ஓல்ட பிரதர் தாவீதை என்ன செய்கிறாருன்னா கடிந்து கொள்கிறார். என்ன கடிந்து கொள்றார் நீங்க பாருங்க, படிங்க. அந்த மனுஷரோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது, பாருங்க, எலியாப் கேட்ட பொழுது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீங்க வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில்
வந்தாய்? யுத்தத்தை பார்க்க வந்தாயோ? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஃபேமிலி பிரச்சனை. ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிகளுக்குள்ள, வாலிப தம்பி மாறிங்க, வாலிப பிள்ளைகள் கவனிங்க, சகோதரிகளுக்குள்ள, பிரதர்களுக்குள்ள இப்படிப்பட்ட பேச்சு நிறைய வரும். தாவீது என்கிறவர், இந்த வாலிபர் போர் செய்யக்கூடிய யுத்த களத்திற்கு வந்திருக்கிறார். வந்ததற்கு காரணம் இருக்கு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய பிரதருங்கெல்லாம் அந்த யுத்தத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அவர் சாப்பாடு கொண்டு வந்திருக்கார். இதை தெரியாமல் அவங்க பிரதர் என்ன சொல்கிறான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்களா, நீ ஒன்று ஆடு தானே மேய்க்க சொல்லியிருந்தோம், கொஞ்சம் ஆடு நமக்கு இருக்கிற ஆடு, அந்த ஆட்டை நீ யாருக்கிட்ட விட்டு வந்திருக்கிற, உனக்கு ஆணவம் ஜாஸ்தி, உன்னை யார் யுத்தம் பண்ணுற இடத்துக்கு வர சொன்னது? இது வந்து அண்ணன் தம்பி பிரச்சனை. புரிதல் இல்லாமையே ரெண்டு அக்கா தங்கச்சிக்கு சண்டை போடுவாங்க, புரிதல் இல்லாமையே ரெண்டு அண்ணன் தம்பிக்கு சண்டை போடுவாங்க. அது மாதிரி இங்கே பேசியிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்களா, அவர் பிரதர் சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறார் இங்கே பாருங்கள், கொஞ்சம் ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய், யுத்தத்தை பார்க்க அல்லவா நீ வந்தாய், உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் எனக்கு தெரியும். அப்படின்னா ஏற்கனவே உன் அண்ணன் தம்பிக்கு சண்டை இருந்திருக்குதுங்க. அக்கா தங்கச்சி சண்டை எப்பவுமே இருக்கும். வாலிப பிள்ளைகள் எப்பவுமே வீட்டில் அக்காவை பார்த்தா தங்கச்சி பிடிக்காது, தங்கச்சிக்கு பார்த்தா அக்காவை பிடிக்காது, தம்பியை பார்த்தா அக்காவுக்கு பிடிக்காது, அக்காவை பார்த்தா தம்பி பிடிக்காது, சண்டையாக போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் அண்ணன் ஏற்கனவே தம்பி மேலே கோபமாக இருக்கிறதுனால தான் இந்த வார்த்தையை சொல்கிறார். ஆனால் தாவீது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 31 என் இருதயத்தில் என்ன கிடையாது, இருமாப்பே, அந்த வார்த்தை தான் அது. என் இருதயத்தில் அகங்காரமே இல்லை. ஆனால் இது என்னென்னா கிரவுண்ட்லெஸ் சார்ஜஸ். இது என்ன சொல்லுவாங்கன்னா, கிரவுண்ட்லெஸ் சார்ஜஸ் அப்படின்னா என்ன சொல்லலாம், ஒரு எந்த முகாந்தரமும் இல்லாமல் நியாயம் தீர்ப்பது, அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, தேவன் தான் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், மனுஷன் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த இடத்துல பிரதர் வந்து நியாயம் திருத்துறார். நீ அகங்காரம் பிடிச்சுவன், காரணம் இல்லாமல் யுத்தம் நடக்கிற இடத்துல நீ வந்திருக்கிற, ஆட்டெல்லாம் விட்டுட்டு வந்துட்டே என்று சொல்லும் பொழுது அதுக்கு பதில் இங்கே சொல்கிறார் தாவீது சங்கீதத்தில், என் இருதயத்தில் என்ன கிடையாது, அகம்பாவம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். தாவீது அந்த யுத்த களத்திற்கு வந்ததற்கு காரணம், தாவீது தன் சகோதரர்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்படி அவனுடைய தகப்பனார் தாவீதை யுத்த களத்திற்கு அனுப்பினார். அது ரீசன். இது தாவீதினுடைய தகப்பன் அனுப்பினார். யுத்த களத்திற்கு தாவீது வந்ததுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்களா, தேவன் தாவீதை அபிஷேகம் பண்ணியிருந்தார். தேவன் தாவீதின் பேரில் தம்முடைய ஆவியானவரை வைத்திருந்தார். சின்ன பையன், ஆடு மேய்க்கிற பையன், தாவீதின் பேரில், அவன் பேரில் சாமுவேல் எண்ணெயை ஊற்றி அவன் அபிஷேகம் பண்ணபடினால கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் பேரில் இருந்தார். எப்படி புதிய ஏற்பாட்டில் ஆவியானவரால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வனாந்தருக்கு கொண்டு போகப்பட்டாரோ அதை போல, கர்த்தத்தில் சொல்லுவாங்க பார்ப்போம், அதை போல தாவீதும் பரிசுத்த ஆவியானவரால் தான் இந்த யுத்த களத்திற்கு வந்திருக்கிறார். அதுக்கு பின்னாடி உள்ள காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். தாவீது கொண்டு கர்த்தர் என்ன செய்தார் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ தாவீதுங்க என்ன சொல்றாருன்னா, முதலாவது என் இருதயத்தில் என்ன இல்லை, என்ன இல்லைங்க, இருமாப்பு அல்லது அகங்காரம் என் இருதயத்தில் கிடையாது. பிரைஸ் காட். அல்லேலூயா, அல்லேலூயா. சில சமயங்களிலே நம்முடைய முகத்தை பார்த்தோ, நம்முடைய செய்யக்கூடிய செய்கைகளை பார்த்தோ சிலர் நம்மளை நியாயம் தீர்த்துருவாங்க. இவர் சரியில்லை, இந்த அம்மா சரியில்லை, என் தங்கச்சி சரியில்லை, அண்ணன் சரியில்லை,
என் தம்பி சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் தான் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இங்கே ரெண்டாவது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அந்த வசனத்தில் அவர் தாவீது என்ன சொல்கிறார், ரெண்டாவது வார்த்தை என்ன சொல்கிறார் பாருங்க, என்னுடைய கண்கள் கண்கள் மேட்டிமை என்ன இல்லைங்க. இந்த வார்த்தை ஏன் சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய சில குணங்களை தேவன் வெறுக்கிறார், அருவருக்கிறார், அதை தேவன் எதிர்க்கிறார், வேண்டாம் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தின் 17வது வசனம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தின் 17வது வசனம் பாருங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு நீங்க பார்த்தீங்களா, அவையாவன மேட்டிமையான கண். மேல உள்ள வசனத்தை படிங்க, 16ஆம் வசனத்தை படிங்க. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள், அப்புறம் 7 அவருக்கு அருவருப்பானவைகள். கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள். அதாவது கர்த்தர் வெறுக்கிற காரியம், கர்த்தருக்கு அருவருப்பான காரியம் மனுஷங்கிட்ட இருக்கு. அது என்னதுன்னு பாருங்களேன், படிங்க. மேட்டிமையான கண். என்ன கண்ணுங்க? மேட்டிமையான கண். இது கர்த்தருக்கு பிரியமாது. கவனிங்க, கவனிங்க. அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. பாருங்க இங்க என்ன சொல்றாரு பாருங்க, a proud look. மேட்டிமான் என்ன அர்த்தம்? பெருமையான கண்கள். பெருமையா பார்க்கறது ஒருத்தர், நான் என்ன தெரியுமா இல்லையா. இதை தேவன் என்ன செய்கிறார்னா அருவருக்கிறார். மேட்டிமையான கண்களை அல்லது ப்ரௌட் லுக். நீங்கள் அங்கே அந்த இடத்துல பாருங்க, ப்ரௌட் லுக்கை என்ன பண்ணுறாரு கடவுள் தேவன் என்ன செய்கிறார்? மேட்டிமையான கண், பொய்னாவு, குற்றமற்றுடைய ரத்தம் சிந்ததெல்லாம் கர்த்தருக்கு என்னவானதான்? அருவருப்பான காரியம். அல்லது தாவீது என்ன சொல்றாருன்னா, என் கண்களிலே மேட்டிமை இல்லை. என் இருதயத்தில் என்ன இல்லைன்னா, என் இருதயத்தில் என்ன இல்லைங்க? ஹேட்டி சொல்லுவாங்க வார்த்தை. என்ன இல்லை என்னுடைய இருதயத்தில்? கேட்கல என்னங்க? இருமாப்பு, ஹேட்டி என்ற வார்த்தை. நோ ஹேட்டி இன் மை ஹார்ட். ரெண்டாவது, என் கண்களிலே ஐ ஹவ் நோ ப்ரௌட் லுக். என்னுடைய கண்களில் அடுத்து என்ன இல்லை? பெருமையே இல்லை. எவ்வளோ ஒரு தாழ்மையாக தாவீது இருந்திருப்பார்னு பாருங்க. என்ன மாதிரியான ஒரு, அப்போ பாருங்க, ஒரு 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 மனுஷன், அதாவது தேவனுடைய பிள்ளையா இருக்கிறவங்க, இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். நம்முடைய கண் பார்வையும் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளும் ரொம்ப முக்கியம். தாவீது அதை உணர்ந்திருக்கிறார். I have no happy heart. I have no proud look. எங்கிட்ட மேட்டுமையான இருதயமும் இல்லை, பெருமையான பார்வையும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஏன் என்று சொன்னால், அந்த மேட்டிமையான பார்வையை தேவன் என்ன செய்கிறார்? அருவருக்கிறார், அது வெறுக்கிறார் தேவன். உனக்கு பெருமை இருக்குமானால் கர்த்தர் உன்னை நேசிக்கவே முடியாது. பெருமை இருக்குமானால் தேவன் நம்ம நேசிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. விலகி போயிடுவார் கர்த்தர். சொல்றார், பெருமை உள்ளவனுக்கு நான் என்ன செய்கிறேன்? கர்த்தரை எதிர்த்து நிற்பார். நீ பெருமையா இருந்தீனா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எது வேணாலும் இருந்தலாம். கர்த்தருக்கு அருவருப்பான காரியம், கர்த்தர் வெறுக்கிற காரியம் மனித வாழ்க்கையில் பெருமை மட்டும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு எதனால யுத்தம் நடக்கிறது? யுத்தம் எதனால் நடக்கிறது? வாய்க்கால் சண்டை, வரப்பு சண்டை. இது இந்த இடம், இது உந்து. இது எங்க போய் முடியுது நீங்க பார்த்தீங்களா? நான் பலசாலியா, நீ பலசாலியா? என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் பெருசா, உங்ககிட்ட இருக்கிறது பெருசா?
இல்லையா? அப்ப எதனால சண்டை வருது? நான் பெரியவன் என்று யாரெல்லாம் மேன்மை பாராட்டி பெருமைப்படுகிறார்களோ அங்கெல்லாம் சண்டை இருக்கும். ஏன்னா கர்த்தர் அங்கே இல்லை. எங்கெல்லாம் கர்த்தர் இல்லையோ அங்கெல்லாம் யுத்தம் இருக்கும். அது தேசமாக இருக்கலாம், உங்கள் வீடாக இருக்கலாம், சபையாக கூட இருக்கலாம். எங்கெல்லாம் கர்த்தர் யாரு கூடலாம் இல்லையோ, எங்கெல்லாம் பெருமை இருக்கிறதோ அங்கே கர்த்தர் இருக்க மாட்டார். எங்கே கர்த்தர் இல்லையோ அங்கே பெருமை இருக்கு. எங்கே பெருமை இருக்கிறதோ அங்கே யுத்தங்கள் ஓயவே ஓயாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களில் கூட அதே நிலை தான். தேசம் மட்டுமல்ல, குடும்பங்கள் கூட அதே நிலை தான். எங்கெல்லாம் பெருமைப்படுகிறதோ, எங்கெல்லாம் உன் இருதை மேட்டிமைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் உன் குடும்பத்தில் பிரச்சனை வரும். ஏன்னா கர்த்தர் விலைக்கு போயிடுவார். The God is not in your family, in your church, in your country. Then the yuddham will start. The war will start. அப்போ முறுமுறுப்புகளும் பஞ்சங்களும் பிரச்சனைகளும் வர ஆரம்பிச்சிடும். அதுதான் நாம் இங்கே பார்க்கிறோம். அதனால தான் தாவீது சொல்றாரு, my eyes are not lofty either to look with envy upon those that are above me, or to look with disdain upon those that are below me. Where there is proud heart, there is commonly proud look. எங்கெல்லாம் பெருமின் இருதயம் இருக்கிறதோ அந்த பெருமின் இருதயம் பெருமின் பார்வையாக மாறும். The sight, the look will become proud. Where there is proud in the heart, எங்கெல்லாம் பெருமை, எந்தெந்த இருதயத்திலெல்லாம் பெருமை இருக்கிறதோ அந்த இருதயத்தில் இருந்து வரக்கூடிய சிந்தனை, கண்களிலே அந்த பார்வையில் பெருமை வந்துடும். ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களா? Praise the Lord. But the humble publican will not so much as lift up his eyes. தாழ்மை உள்ளவன் அவனுடைய பார்வை ஒரு பொழுதும் பெருமை நிறைந்ததா இருக்காது. பைபிளில் ஒரு ஆள் இருக்கார். 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. ஒருத்தர் ஜெபம் பண்றார், ஆண்டவரே நான் உபவாசித்து ஜெபிக்கிறவன், ஆண்டவரே நான் தசம பாகங்களை கொடுக்கிறவன், ஆண்டவரே நான் பிரமாணங்கள் எல்லாம் கை கொள்ளுகிறவன், எனக்கு பின்னாடி முட்டி போட்டிருக்கிறான ஒரு ஆள், அவனை மாதிரி நான் இல்லை ஆண்டவரே அப்படின்னா. இந்த பின்னாடி முட்டி போட்டுக்கிறவன் தசமான் கொடுக்காதவன், பின்னாடி முட்டி போட்டுட்டு இருக்கிற உபவாசம் பண்ணாதவன், பின்னாடி முட்டி போட்டிருக்கிற 10 கட்டளைகளை நியாயப்பிரமாணங்களை கை கொள்ளாதவன், அவன் ஜெபம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஆண்டவரே பாவியாக என் மேல் என்னவாயிருங்க, கிருபையாயிருங்க. அவர் சொல்றார், ஆண்டவர் தசமாங்க கொடுத்தவனை காட்டிலும், உபவாசம் இருந்தவனை காட்டிலும், பிரமாணங்களை கை கொள்ளுவனை காட்டிலும் தாழ்மையா இருக்கிற மனுஷனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அப்ப தேவன் எதை விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கையில் என்று சொன்னால், தேவன் எப்போது நம்மோடு இருப்பார், எப்போது அவர் நம்மை ஆசீர்வதித்து எப்போது நடத்துவார் என்று சொன்னால், தேவன் நம்மோடு இருப்பதற்கு மிகப்பெரிய ஒரு குவாலிட்டி என்னன்னு கேட்டீங்களா? தாழ்மை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகி தாவீதை பற்றி நாம் தொடர்ந்து படிக்கிறோம். தொடர்ந்து படிக்கும்போது வசனம் 2 படிக்கிறோம். சங்கீதங்கள் புத்தகம் 131ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை நம்ம படிக்கிறோம். He was well reconciled to every condition that God placed him. படிங்க 2வது வசனத்தை படிங்க. தாயின் பால் மறந்து குழந்தையை போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையை போல் இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாருங்க இங்க என்ன படிக்கிறோம் அப்படின்னா, தேவன் தாவீதை எந்த இடத்தில் வைக்கிறாரோ அதற்கு ஏற்றவாறு தாவீதின் வாழ்க்கை இருந்தது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்ன ஒரு அருமையான வார்த்தை நீங்க பாருங்க. அவர் சொல்றார், I have behaved and quieted myself as a child that is weaned of his mother, as he had not proudly aimed at the kingdom, so since God had appointed him to it, he had not behaved
insolently towards any, nor been resistless in his attempt to get the crown before the time set. தாவீது தேவன் நியமித்திருக்கிற, தேவன் நிர்ணயித்த எந்த ஒரு காரியத்தை மீறி நடக்காமல், நான் போய் ஓடி போய் ஒரு பெரிய கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாவீது நினைத்ததே கிடையாது. கர்த்தர் கொடுத்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று தாவீது இருந்தார். நீங்கள் இதில் பாருங்க, தாவீது யுத்தத்திற்கு வரும்பொழுது அவனுக்கு என்ன திட்டம் இல்லை. நான் கோலியாத்தோடு கூட போய் யுத்தம் பண்ண போகிறேன் திட்டம் இருந்ததா என்று சொன்னால் இல்லை. நான் கோலியாத்தை வென்று விடுவேன் என்கிற திட்டத்தோடு வந்தான்னா இல்லை. எனக்கு பெரிய மக்கள் எல்லாம் சேர்ந்து என்னை புகழ்ச்சியாய் பாடப் போகிறார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று பாடப் போகிறாள் என்கிற ஒரு ஏம் இருந்ததான்னா இல்லை. பிரைஸ் காட். தாவீது சிம்பிளா சாதாரணமா அந்த கிரவுண்டுக்கு வராரு. ஆனா அவனுக்கு தெரியாது கர்த்தரை கொண்டு வந்தார் சொல்லி. கர்த்தருடைய ஆவியானவர் தான் அவனை கொண்டு வந்தார். So where God placed him, அவனை கர்த்தர் எங்க வைத்தாரோ, என்ன அவனுக்கு கட்டளையிட்டாரோ அதை சரியாய் தாவீது செய்திருக்கிறார். Praise God. Hallelujah. ஆமென். சத்தமா சொல்லுங்க பாப்பா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது அதுதான் சொல்ற. 2ஆம் வசனத்தில் படிக்கும்போது, ஒரு தாயின் பால் மறந்த குழந்தையை போல நான் என் ஆத்மாவை என்ன பண்ணினேன், அடக்கி அமர பண்ணினேன். ஓ மை காட், என்ன அருமையான வசனம் பாருங்க. அப்ப என்னன்னா, he had been as humble as a little child about the age of waning. குழந்தையோட இருதயத்தில் அந்த பார்வையில் மேட்டிமை இருக்குமா, பெருமை இருக்குமா? Praise the Lord. குழந்தையோட பார்வை இருக்குதே, அந்த கண்ணை ஒரு தாய் பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். என் குழந்தை பாரு என்னை எப்படி பார்க்குது, அம்மாவை பார்க்குறாடா கண்ணுன்னு சொல்லுவோம். யாரோ வெளியிலேருந்து ஒருத்தர் வந்தால் கூட அந்த குழந்தை பார்க்கும்போது சொல்லுவாங்க, அத்தடா அவங்க அத்தை வந்திருக்கிற அப்படின்னு உரிமையை கொண்டாடுவாங்க. ஒரு ஆண் பார்த்தானே கூட மாமா வந்திருக்கிறா கண்ணு, மாமா தெரியுதா அவனுக்குன்னு கேட்பாங்க. அந்த குழந்தை யாரை பார்த்தாலும் சிரிக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த குழந்தை இரத்தத்தில் தான் ஒரு மமதையோ மேட்டுமே இருக்கவே இருக்காது. அதனால தான் சொல்றார், பால் மறந்த குழந்தைய போல என் ஆத்மாவை நான் நடக்கப்பட்டேன். குழந்தை போல தாவீது இருந்திருக்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குழந்தை போல. அதுதான் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் என்ன பிரசங்கம் பண்ணார், என்ன செய்து கொடுக்குறார். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டிங்கன்னா இயேசு போதிக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்தை படிக்கும்போது அதில் என்ன சொல்றார் நீங்கள் பாருங்க 3வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 3வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சோ இங்க என்ன சொல்ற, we must become as a little children சொல்றார். நீங்கள் உங்கள் மனதை மாற்றிக்கொண்டு சிறு பிள்ளைகளை போல் மாறாவிட்டால், கண்டிஷனை சொல்றார் ஆண்டவர். There is a condition for each believers. If not change yourself, நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால், குழந்தை போல மாறவில்லை என்று சொன்னால், உங்களுடைய ஆத்மாவை அடக்கவில்லை என்று சொன்னால், you lose the kingdom of God. You cannot enter into the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. அது உங்களுக்கு நஷ்டமாய் போயிடும். வாழ்நாள் முழுவதும் நம்ம வாழ்ந்த கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன ஆகிடும், மீனிங்லெஸ் தான் ஆகிடும், பொருள் இல்லாத போயிடும். இவ்வளவு நாட்களாக, இத்தனை வருஷங்களாய் நான் ஆண்டவருக்காக வாழ்ந்து, ஐயோ இந்த ராஜ்யம் எனக்கு கிடைக்காம போயிட்டு என்று வருத்தப்படக்கூடிய நாட்கள் உனக்கோ எனக்கோ தேவனுடைய பிள்ளைகளுக்கோ வரவே கூடாது. அதற்கு ஒரே வழி நாம் தாழ்மையாக இருப்பது தான். There is no any other way unless to be humble yourself to enter into the kingdom of God. அவர் சொல்றார், ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்றார். அந்த இடத்துல என்ன சொல்ற, Verily I say unto you, except he be
converted and become as little children. அப்போ இயேசுவின் போதனை இந்த இடத்துல என்ன சொல்றார் கேட்டிங்கன்னா, உலகம் முழுவதில் உள்ள எல்லாரும் கன்வெர்ட் ஆகணும். நாட் ஃப்ரம் ரிலீஜியன், நாட் ஃப்ரம் கேஸ்ட். ஒரு மதத்தில் இருந்து கன்வெர்ட் எங்க சொல்லலை இயேசுநாதர். ஒரு ஜாதியிலிருந்து கன்வெர்ட் எங்க சொல்லலை. இருதயம் மாற்றப்பட வேண்டும் என்கிற கன்வெர்ட். யூ ஷுட் கன்வெர்ட் இன் யுவர் ஹார்ட். இயேசு கிறிஸ்து எங்கேயுமே ஒரு ஜாதியிலிருந்து இன்னொரு ஜாதி வந்துருங்க, ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதம் வந்துருங்கன்னு அவருடைய போதனை கிடையாது. அவர் சொல்றது கன்வெர்ட் என்ற வார்த்தை பாருங்க. கன்வெர்டட், where will I send you except ye be converted and become a little children. ஒரு குழந்தை போல கன்வெர்ட் ஆகுங்க. Praise the Lord, praise the Lord, hallelujah, hallelujah. Not from the religion, not from the caste. Heart should be convert as like a little children. ஒரு குழந்தை போல நீங்க கன்வெர்ட் ஆனாதா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும். This is the teaching of the Lord Jesus Christ, our Savior, teaching to the people, the whole humanity, the whole world people, that you should convert in your heart as like a little children, which will enable you or make you able person to enter into the kingdom of God. அதுதான் உனக்கு தகுதி பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு. Praise the Lord, hallelujah, hallelujah. சத்தமா சொல்ல ஆமென், hallelujah, hallelujah. மூன்றாம் வசனத்தை படிக்கிறோம். வசனம் 3, 131 சங்கீதம், 131 Psalm verse 3, மூன்றாம் வசனம். இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. ஆமென். பாருங்க, தாவீது என்ன சொல்றாருன்னா, கான்ஃபிடன்ஸ் இன் காட் அண்ட் த டேவிட் ரெக்கமெண்ட் டு ஆல் இஸ்ரேல் ஆஃப் காட். பாருங்க, உங்களை நீங்கள் சார்ந்து இருக்காதீங்க. தாவீதோட அட்வைஸ் என்னன்னு கேட்டா, டு தி பீப்புள் ஆஃப் இஸ்ரேல். இன்னைக்கு பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் எதை சார்ந்து இருக்கிறார்கள்? எதை சார்ந்து இருக்கிறார்? வெப்பன்ஸ். பிரைஸ் காட். இன்னைக்கு இஸ்ரேல் தேசம் எதை நம்பி இருக்கிறது சண்டை போடுறதுக்கு? என்ன? ஆயுதங்களை சார்ந்து இருக்கிறார்கள். டேவிட் இன்னைக்கு தாவீது இஸ்ரேல் மக்களுக்கு சொல்றாரு, சபை அனைத்துக்கும் சொல்றாரு, யாரை நம்பி இருங்க? சொல்லுங்க சத்தமாக, ஆமென். கர்த்தரை நம்பி இருங்க. நாட் வெப்பன்ஸ், நாட் ஆயுதங்களை நம்பி இருக்காதீங்க. கிறிஸ்துவுல கூட கர்த்தர் சொல்றாரு, பணத்தை நம்பி இருக்காத, உன்னுடைய சொத்துக்களை நம்பியோ நகைகளை நம்பியோ இருக்காத, கர்த்தரை நம்பி நிற்க வேண்டும். இஸ்ரேல் தேசமாக இருந்தாலும் சரி, அது இந்திய தேசமாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, doesn't matter about that, wherever you are, whatever the country, but the whole நேஷனுக்கு கடவுள் தேவன் என்ன சொல்றார்? இந்த தாவீது என்ன சொல்றார் மெசேஜ்னு கேட்டிங்களா? இந்த மெசேஜ் பாருங்க, என்ன மெசேஜ் சொல்றார்? கான்ஃபிடன்ஸ் இன் காட். And this David recommends to all Israel of God. Praise God, hallelujah. No doubt from his own experience of the benefit of third. மூன்றாம் வசனத்துல அவருடைய அனுபவம் என்ன? படிங்க, மூன்றாம் வசனத்தை படிக்கிறோம். இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. ஏன் அப்படின்னா, நான் கர்த்தரை நம்பி இருந்ததுனால, தாவீது சொல்றார், நான் கர்த்தரை நம்பி இருந்ததுனால என்ன ஆச்சுன்னு கேட்டீங்களா, அவ்வளோ பெரிய கோலியாத்தை நான் மேற்கொள்ளக்கூடிய பலனை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். பிகாஸ் ஐ ட்ரஸ்டட் இன் காட். தாவீதை நீங்கள் படிக்கும்போது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 44, 45, 46 வசனங்களை நீங்கள் படிச்சிங்கன்னா, தாவீதோட கன்ஃபஸ் ஆர் கான்ஃபிடன்ஸ் ஆர் ட்ரஸ்ட் ஹஸ் பீன் எக்ஸ்பிளைன்டு டு ஆல் த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல். அவர் என்ன சொல்றார் பாருங்க, 17ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் படிங்க, 46 படிக்கலாம். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக்கொடுப்பார். பாருங்க, தாவீதோட ட்ரஸ்ட் இங்க பாருங்க, தாவீதோட நம்பிக்கை இங்க பாருங்க. தாவீது என்ன சொல்றார்? he was a little boy, ஒரு யங் மேன். அவர் யுத்த களத்தில் இருந்துட்டு அவர் என்ன சொல்றாரு நீங்க பாருங்க. தாவீது was not a experienced man in the war.
சண்டையில் வந்து பெரிய அனுபவம் உள்ளவன் கிடையாது. ஒரு 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 வெப்பனை எடுத்து ஆயுதங்களை எடுத்து சண்டை போட தெரிஞ்ச ஒரு ஆள் கிடையாது. யுத்தத்துக்கு அவன் போகிறதே கிடையாது. ஆனால் தாவீதுக்கு என்ன சொல்கிறாரு கேட்டிங்களா, அவ்வளோ பெரிய யுத்த வீரனை பார்த்து அவர் சொல்கிறாரு, கர்த்தர் உன்னை இன்றைக்கு என் கையில் ஒப்பு கொடுப்பார். வாட் எ கிரேட் ட்ரஸ்ட் ஹி ஹஸ் in his mind. எவ்வளோ பெரிய ட்ரஸ்ட், எவ்வளோ பெரிய நம்பிக்கை, கான்ஃபிடென்ஸை தேவன் பேரில் தாவீது வைத்திருந்தார். அதனால தான் அந்த அனுபவத்தை சொல்லுகிறார். கர்த்தரை நம்புங்க, இது முதல் கர்த்தரை நம்புங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இது முதல் கர்த்தரை நம்புங்க, வேற எதை நம்பி நீங்க இருக்காதீங்க. பாருங்க, உன்னை கொன்று, பாருங்க அடுத்த வார்த்தை படிங்க, நான் உன்னை கொன்று. அடுத்த வார்த்தை நீங்க அடுத்த கீழே வசந்த படிங்க, 47 வசந்த படிங்கம்மா. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்ற தாவீதுக்கு எப்படிங்க இது தெரியும்? இதுக்கு முன்னாடி அவர் சண்டையே போடலையே. 2 விலங்கோடு தான் சண்டை போட்டாரா. ஒரு முறை சிங்கத்தோடு நான் சண்டை போட்டேன், அதை ஜெயித்தேன். ஒரு முறை கரடியோடு சண்டை போட்டேன், அதை நான் ஜெயித்தேன். மனுஷனோடு இன்னும் சண்டை போடல. the very first time fighting with a human being. முதலாக தாவீது சொல்லுகிறார், என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் பட்டயத்தினாலோ ஈட்டியினாலோ யுத்தம் பண்ணுகிறவர் இல்லை. ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் அவர். அப்ப இஸ்ரேல் ஜனங்களே புரிந்து கொள்ளுங்கள், the people of Israel என்ன பண்ணுங்க, கர்த்தருக்கு பயந்த நடு, உனக்கு வெற்றி கிடைக்கும், ஜெயம் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகவே அவர் சொல்லுகிறார், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் யுத்தம் பண்ணுகிறவர் இல்லை என்பதை படிங்க. ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. ஆனா இந்த வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு யுத்தம் என்னுடையதுன்னு சொல்லக்கூடிய தேசங்களை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லா தேசங்களும் என்ன சொல்லுவாங்க, நாங்க யுத்தம் பண்ணுவோம், எங்க இடத்துல பெரிய பெரிய ஆயுதங்கள் இருக்கிறது சொல்லுவார்கள். ஆனால் தேவனுடைய ஜனங்களோ நாம் சொல்ல வேண்டும், நான் யுத்தம் பண்ணுகிறது அல்ல, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, எந்த யுத்த காலத்தில் நீ இருந்தாலும், எவ்வளோ பெரிய கடன் தொல்லை வியாதி இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நெருக்கடிகள் இருந்தாலும், எவ்வளோ பெரிய குழப்பங்கள், கான்ஃப்ளிக்ட் ஆர் கன்ஃபியூஷன், எவ்வளோ பெரிய பிரச்சனை உனக்குள்ள இருந்தாலும் நீ மறந்துடாதே, நீ அல்ல அதோடு போராடுகிறவன், கர்த்தர் உனக்காக போராடுகிறவர். அதனால்தான் மோசே சொன்னார், நீங்கள் அல்ல, நீங்கள் நின்று கொண்டு சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தரை நம்பி இருங்கள். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு அட்வைஸ் பண்றது தான். மேபி யூ லாஸ் யுவர் ஹஸ்பண்ட், உங்க வீட்டுக்கார் உங்களை விட்டு போயிருக்கலாம், செத்து போயிருக்கலாம். ஒருவேளை பிள்ளைங்க உங்களை கவனிக்காது இருக்கலாம். ஒருவேளை இங்கே நம்பியிருந்த வேலை கூட கை கொடுக்காத போயிருக்கலாம். மேபி உங்களை காரணமே இல்லாத யாராவது சார்ஜ் பண்ணலாம், கிரவுண்ட்லெஸ் சார்ஜ். அதாவது எந்த ரீசனுமே இல்லாமல் உங்களை என்ன செய்யலாம், குற்றவாளியாக சொல்லலாம். ஆனால் நீங்கள் ஒரு ஹம்பலான இருதயம், ஒரு தாழ்மையான இருத்துக்கு வரும்போது, என்னை நான் நம்பவில்லை, என் ஆயுதங்களை நான் நம்பவில்லை, என் அறிவையோ திறமையோ நான் நம்பவில்லை, நான் கர்த்தரை நம்புகிறேன், கர்த்தரை நம்புகிறேன், கர்த்தரை நம்புகிறேன், அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். அதை தான் தாவீது செய்தார். பாருங்க, அடுத்த வருஷத்தில் படிக்கிறோம். அடுத்த வாரத்தில் என்ன படிக்கிற பாருங்க, 48. அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதின் எதிரே கிட்ட வருகையிலே தாவீது என்ன செய்தான், தீவிரமாய் போய் அவனுடைய யுத்தம் பண்ணார். ஆனால் முதலே சொல்லிட்டான், யார் தான் யுத்தம் பண்ண போறாரு? அப்போ அவனுடைய நம்பிக்கை அதான் சொல்றான். இந்த ஜெனரேஷன், இன்னைக்குள்ள இஸ்ரேல் தேசம், இன்னைக்குள்ள அமெரிக்கா தேசம், இன்றைக்குள்ள இந்திய தேசம், எந்த தேசமா இருந்தாலும் சரி, தாவீது 131 சங்கீதத்தில் 3ஆம் வசனத்தில் என்ன சொல்றார் பாருங்க. மறுபடியும் அந்த வசனத்தை படிக்கிறோம். 3ஆம் வசனத்தில் அவருடைய அனுபவத்தை, அவருடைய கான்ஃபிடன்ஸ் அவர் சொல்றார். என்ன சொல்றார் பாருங்கம்மா, படிங்க பாருங்க. இது முதல் என்றென்றைக்கும், பாருங்க வசனம் என்ன சொல்றார் பாருங்க. இது முதல், லெட் இஸ்ரேல் ஹோப் in the Lord from henceforth and forever. இன்னையிலிருந்து உன்னுடைய மரண பரியந்தோ கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும். மரண பரியந்தோ, எவ்வளவு நாள் நீ உயிரோடு வாழ்ந்தாலும் சரி, இதை மற்றவர்களுக்கு நீ சொல்ல வேண்டும். உன் பிள்ளைகளுக்கோ, அவங்க பிள்ளைகளுக்கோ, உங்க பேர பிள்ளைகளுக்கோ, உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க, கர்த்தரை நம்பி இருங்கள் என்று சொல்லுங்கள்.
அதுதான் தாவீது இங்கே தன்னுடைய அனுபவத்தை இங்கே சொல்லுகிறார். நோ டவுட் ஃப்ரம் ஹிஸ் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தி பெனிஃபிட். கர்த்தரிடத்தில் கர்த்தரை நம்பி இருக்கும்போது அவனுக்கு கிடைத்த பெனிஃபிட் அதுதான். லெட் இஸ்ரேல் hope in the Lord and let them continue to sow henceforth and forever. Though David could himself wait patiently, quietly for the crown designed him. ஏன் அப்படின்னா கர்த்தர் யுத்தம் பண்ணுவான்னு சொல்லுகிறான்னு சொன்னால், இன்னும் தாவீது எவ்வளோ பெரிய பிரச்சனை, நெருக்கடிகள், போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தனைகள் வந்தாலும் கர்த்தர் சொன்ன இடத்துல ஏன் இருந்தார்னு சொன்னால், அவருக்கு பொறுமை ஏன் இருந்தது சொன்னால், எனக்கா என் தேவன் ஆயத்தப்படுத்தியிருக்கக்கூடிய, டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கிரீடத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அதை பெறு வரைக்கும் நான் பொறுமையாக இருக்க வேண்டும். அவசரப்படாதீங்க கிறிஸ்தவர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, அவசரப்படாதீங்க. பொறுமையாய் தாழ்மையாய் இருங்கள். தேவன் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய கிரீடத்தை உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய நன்மைகள் அவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆசீர்வாதங்களுக்கு கொடுப்பார். கடைசியாக ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். ஆகாயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை நாம் யாவரும் திருப்பிக் கொள்ளலாம். ஆகாயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை நாம் யாவரும் திருப்பிக் கொள்ளுவோம். ஆகாயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை நாம் யாவரும் திருப்பிக் கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட். ஆகாயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். பிரைஸ் காட். 2ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்கள் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். பாருங்க, 4வது வசனம் 4 பாருங்கள். வசனம் 4, ஆகாயின் புஸ்தகம் 4வது வசனம், 2ஆம் அதிகாரத்தின் 4வது வசனம். The book of Haggai chapter 2 verse 4. ஆனாலும் செருபாபேலே நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். சாத்தாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன் கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள். ஆமென் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தை என்ன சொல்றார்? செருபாபேலே என்று சொன்னார். அப்புறம் பாருங்க, யோசுவாவே என்று சொன்னார். அப்புறம் சொல்றார் ஜனங்களே என்று சொல்லுகிறார். நீ குடும்ப தலைவனா, குடும்பமா, தேசமா, தேசத்தின் தலைவனா, யாரா இருந்தாலும் சரி, கர்த்தரை நம்பிக்கிறவளே திடன் கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்றார், நீங்கள் காரியங்களை செய்யுங்கள். எதை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ, கர்த்தருக்கு மகிமையை செய், உன்னோடு கூட நான் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உன்னோடு கூட நான் இருப்பேன், நீ திடன் கொள், கர்த்தரை நம்பிரு. இந்த வேலை, எந்த வேலையை செய்யும்படி அங்கே சொன்னார்னு சொன்னால், ஆலய கட்டுமான பணி. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆலய கட்டுமான பணி. இன்றைக்கு ஆலயம் அல்ல, சபையை கட்டக்கூடிய வேலை. உனக்கு என்ன வரம் இருக்கிறதோ, என்ன தேவன் தாளந்து கொடுத்திருக்கிறாரோ, எது உன்னிடத்தில் இருக்கிறதோ அதை தைரியமாக செய். உன்னால் பாட முடியுமா பாடு, ஜெபிக்க முடியுமா ஜெபி, சுவிசேஷம் சொல்ல முடியுமா சொல்லு, அப்போ மற்ற இடத்துல போய் சாட்சி சொல்ல முடியுமா சொல்லு, பைபிள் சொல்ல முடியுமா சொல்லு. நீ எதை செய்தாலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்களித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரா சொல்றார். செருபாபேலே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திடமனதாயிரு. யோசுவாவே, நான் உன்னோடு இருக்கிறேன், திடமனதாயிரு. ஜனங்களே, திடமனதா இருங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். பாருங்க, அடுத்த வார்த்தை சொல்லுகிறார். இந்த உங்களோடு கூட இருக்கிற என்ற வார்த்தை அது சாதாரண வார்த்தை இல்லை. பாருங்க, 5வது வசனத்தில் உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின் படியே படிங்க. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற பொழுது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின் படியே என் ஆவியானவரோ உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் மட்டுமல்ல, நான் அனுப்பின என் ஆவியானவரும் உங்கள் மத்தியிலே இருப்பார். பிரைஸ் தி லார்ட். இங்க சபையில் மட்டும் இல்லை, உன் குடும்பத்தில் ஆவியானவர் இருப்பார், உன் வேலை ஸ்தலத்தில் ஆவியானவர் இருப்பார், உன்னுடைய தம்பியோடு, அண்ணனோடோ, உன்னுடைய பிள்ளைகளோடோ, உன் குடும்பத்தோடோ, சகல ஜனங்களோடோ, யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ அவர்கள் மத்தியில் ஆவியானவர் இருப்பார். இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேன். உன்னை ரட்சித்த நாளிலே, உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்த நாளிலே நான் உன்னோடு உடன்படிக்கை செய்து
இருக்கிற என்ன உடன்படிக்கை? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை போய் நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கன்னா, என்ன சொல்லுங்கள்? according to the word that I covenanted with you when ye came out of Egypt, so my spirit remaineth among you, fear you no. பயம் உனக்கு வேண்டாம். fear you no. பயம் உனக்கு வேண்டாம். ஒருத்தரை பார்த்து ஒரு சொல்லுங்க, பயம் உனக்கு வேண்டாம், பயம் உனக்கு வேண்டாம். அல்லேலூயா. பயம் உனக்கு வேண்டாம். எதை குறித்தெல்லாம் பயத்தோடு இருக்கிறீர்களோ அந்த பயத்தை விட்டு விடுங்கள். கர்த்தர் சொல்றார், திடன்குள் நான் உன்னோடு இருப்பேன். பிரைஸ் காட். அல்லேலூயா. தாவீது தன்னை தாழ்த்தினபடினாலே, தாவீதின் இருதயத்தில் மேட்டுமை இல்லாத இருந்ததுனால, தாவீதினுடைய கண்களிலே பெருமை இல்லாத இருந்ததுனால, ஒரு குழந்தை போல தன் ஆத்மாவை அடக்கி இருந்ததுனால கர்த்தர் அவனோடு இருந்தார், அவனை உயர்த்தினார். இந்த காலவேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் யாவரும் கூட தாவீதை போல ஒரு தாழ்மையுள்ள இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. எழுமி நிற்போம். எல்லாரும் நின்று ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பிரைஸ் லார்ட். எல்லாரும் எழுமி நிற்போம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல எல்லாம் எழுமி